கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராய் அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று சங்கீதனின் புத்தகம் 30ஆம் அதிகாரம் 4வது வசனம். கர்த்தாவே, கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். இந்த நாள் கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுகிற நாள், கர்த்தரை கொண்டாடுகின்ற நாள், அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுகின்ற ஒரு நாள். எவற்றுக்காக நாம் அவரை கீர்த்தனம் பண்ண வேண்டும், அவரை கொண்டாட வேண்டும் என்றால், முதலாவது அவர் நம்மை பரிசுத்தவானாக நம்மை மாற்றியிருக்கிறார். பிரியமானவர்களே, எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கியிருக்கிறார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமையும் படுத்தியிருக்கிறார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற வண்ணமாக இங்கு நம்மை தேவன் பரிசுத்தவானாக பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது நிமித்தமாய் நாம் அவரை போற்ற வேண்டும், அவரை புகழ வேண்டும். அது மாத்திரமல்ல, இங்கே நாம் பார்க்கிறோம் இந்த 30வது சங்கீதத்திலே, பிரியமானவர்களே, அவர் என்னை கை தூக்கி எடுத்தபடியினால் உளையான சேற்றிலிருந்து தேவன் அற்றவனாய் நம்பிக்கை அற்றவர்களாய் நாம் இருந்தது நிமித்தமாய் கர்த்தர் நம்முடைய உலகமாமிசம் பிசாசினுடைய சத்துருக்களுடைய பிடியிலிருந்து நம்மை கை தூக்கி எடுத்தபடியினால் நாம் அவரை போற்ற வேண்டும் என்று 1வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். 2வது வசனத்திலே, என்னை நீர் குணமாக்கினீர், இந்த பாவம் என்கிற வியாதியில் இருந்து, சாபம் என்கிற வியாதியில் இருந்து நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய சரீரத்தை தேவன் குணமாக்கி இருக்கிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடும்படியாக நமக்கும் அனுகிரகம் செய்திருக்கிறார். 3வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி என் ஆத்துமாவை குழியில் இறங்காதபடி உயிரோடு கூட காத்தீர். ஆண்டவர் நம்மை ரட்சியாமல் இருந்தால் அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தினுடைய புண்ணியம் நம்முடைய வாழ்க்கையிலே கிடைக்காமல் இருக்கும் என்றால், பிரியமானவர்களே, நாம் பாதாளத்தில் இறங்குகிறவர்களாய், பாதாளத்தில் இருக்கக்கூடிய குழியிலும் இறங்குகிறவர்களாய் நாம் இருப்போம். இப்படிப்பட்ட பாதாளத்தினுடைய வல்லடிக்கு நம்மை தப்புவித்து காத்தபடியினால், நம்முடைய ஆத்துமாவை காத்தபடியினால் நாம் அவரை துதித்து ஸ்தோத்தரித்து அவருக்கு ஆராதனை செலுத்த வேண்டும். 5வதாக நாம் பார்க்கிறோம் 5வது வசனத்திலே, அவருடைய தயவு நீடிய வாழ்வு. சாயங்காலத்திலே அழுகை, விடியற்காலத்திலோ களிப்பு. நம்முடைய வாழ்க்கை, பிரியமானவர்களே, ஒரு சாயங்காலத்தின் அழுகையை போல காணப்பட்டது. பல்வேறு விதமான வேதனைகள், பாடுகள், உபத்திரவங்கள், சோதனைகள், பிரியமானவர் ஜான் ஏறினால் முளம் சறுக்கக்கூடிய நிலை, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் இருந்து அவருடைய தயவு, அவருடைய காருண்யம், அவருடைய இரக்கம் நமக்கு ஒரு நித்திய ஜீவனை, நீடிய வாழ்க்கையாக கொடுத்து நமக்கு விடியற்காலத்தின் வெளுப்பை போல ஒரு களிப்பை, ஒரு சந்தோஷத்தை நம்முடைய ஆத்துமாவிலே அவர் உண்டாக்கி இருக்கிறார். பிரியமானவர்களே, 6வது வசனத்திலே நாம் 5வதாக பார்க்கிறோம், நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை, என் வாழ்விலே சொன்னேன். என் வாழ்விலே என்கிற வார்த்தையிலே பார்ப்போம் என்று சொன்னால், நமக்கு நல்ல ஒரு செழிப்பை, ஒரு ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் அசைக்கப்படாமல், உலகத்தானும் செழிப்பாகத்தான் இருக்கிறான், ஆனாலும் அவனுடைய முடிவை பார், அது அழிவு என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆனால் பிரியமான், நீதிமானுடைய முடிவோ சமாதானம். நான் கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பதாக நான் வைத்திருக்கிறேன், அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆதலால் நான் அவரை துதிப்பேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அவருடைய தயவினால் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். என் பர்வதம், என்னுடைய வாழ்க்கை, நான் நிற்கும் பாறை கிறிஸ்து இயேசுதான் என்று சொல்லி நாம் தேவ பக்தர்கள் பாடுகிறதை பார்க்கிறோம். அவருடைய தயவினால் நம்மை திடமாய் அவருடைய கண்மலையாகிய கிறிஸ்து இயேசுவின் மேல் கட்டப்பட்டவர்களாய் நம்மை நிற்க பண்ணி இருக்கிறார்.
8வது வசனத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, புழுதி உம்மை துதிக்குமோ, உமது சத்தியத்தை அறிவிக்குமோ என்று. நாம் புழுதியிலே இறங்குகிறவர்களாய் இருப்போம் என்றால் நாம் அவரை துதிக்கவோ அவருடைய சத்தியத்தை அறிவிக்கவோ அல்லது அறியவோ மாட்டாது. ஆனால் இன்றைக்கு அவரை துதிக்கிறவர்களாய் அவருடைய சத்தியத்தை அறிந்து அறிவிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்றால், பிரியமானவர்கள், இந்த குழியில் இருந்து நம்மை அவர் காப்பாற்றி இருக்கிறார். அந்த உளையான சேற்றிலிருந்து நம்மை காப்பாற்றி இருக்கிறார். ஆதலால் நாம் அவரை துதிப்போம். 9வது வசனத்திலே, அவர் எனக்கு சகாயராய் இருக்கிறார், அவர் எனக்கு இரக்கமுள்ளவராய் இருக்கிறார், நமக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார், இதோ நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று இருக்கிறார். ஆதலால் நாம் அவரை துதிப்போம். மாத்திரமல்ல, 11வது வசனத்திலே, என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினார், என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என்னுடைய புலம்பல், பிரியமானவர்களே, பாதாளத்திலே அழுகையும் பற்கடிப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனற்ற ஒரு வாழ்க்கை, பிரியம விரக்தியான வேதனையான சமாதானம் இல்லாத ஒரு வாழ்க்கை. இப்படிப்பட்ட புலம்பலில் இருந்து நம்மை ஆனந்த களிப்பு உள்ளவர்களாய் அவரை கீர்த்தனம் பண்ணும்படியாக, பிரியமானவர்களே, நம்மை மகிழ்ச்சியினால் எடை கட்டியிருக்கிறார். ஆதலால் என் தேவனாய கர்த்தாவே, உம்மை இன்றும் என்றும் நித்திய நித்தியமாய் உம்மை துதிப்பேன். அவரை நித்திய நித்தியமாய் துதிப்பதே நமக்கு நித்திய ஜீவனாய் இருக்கிறது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். அன்புள்ள இயேசு சுவாமி, நாங்கள் உம்மை கீர்த்தனம் பண்ணவும் உம்முடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடவும் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டியிருக்கிற தயவுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறோம். தகப்பனே, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் உம்மை தரிசிக்க முடியாது. உம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால், உம்முடைய வசனத்தினால், உம்முடைய ஆவியினால், உம்முடைய உபதேசத்தினால் நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தி உமக்கு முன்பாக நிலை நிற்க பண்ணியிருக்கிற தயவுக்காய் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய சந்ததி எங்களுடைய குடும்பங்கள் ஆண்டவரே நித்திய நித்தியமாய் உமக்கென்று பிழைத்திருக்க, உமக்கென்று இந்த பூமியில ஜீவிக்க, உம்மை ஆராதிக்கிற ஒரு ஜனமாய், உம்மை சேவிக்கிற ஒரு சந்ததியாய் இன்றும் என்றும் உம்முடைய வருகை பரிந்த விளங்க ஆண்டவர் அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமேன். God bless you.